கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகிமையானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகத்துவமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மகிமையின் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளே. உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று சொல்லுவீங்களா? என்னை நான் நம்பி உள்ளேன், உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவரை நான் நம்பி இருக்கிறேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். திரும்பி சொல்லுமா? யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வா, தேவையை நிறைவாக்குவா. கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவா. அந்நாளை களிப்பாய் மாற்றியவர் என்னையும் மாற்றிடு. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னால் ஒன்றும்
என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலா என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றியவர். சொல்லுங்க, என் கண்ணீர் மாற்றிடு. என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள். என்னால் ஒன்றும் கூடாதென்று சொல்லுவீங்களா? உம்மை நான் நம்பியுள்ளேன், உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு செய்தவர். சொல்லுங்க, எனக்கும் செய்யவல்ல. ஆபிரகாமுக்கு செய்த தேவன் அந்நாளை களிப்பாய் மாற்றியவர், என்னையும் மாற்றிடு. ஓ ஆமென். ஆகாரின் கண்ணீரை மாற்றியவர், என் கண்ணீர் மாற்றிடு. ஓ என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆபிரகாமுக்கு செய்த இந்த வாக்கு தத்தங்களை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. திஸ் இஸ் பவர்ஃபுல் வேர்ட். ஆபிரகாமுக்கு செய்தவர், எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளை களிப்பாய் மாற்றியவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். சொல்லுவீங்களா? அந்நாளை களிப்பாய் மாற்றியவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது.
ஆமே. இந்த 8வது நாளில் எங்களை நடத்துகிறவரே, ஆமே, எங்களை நடத்துகிறவரே. என்னை வாழ வைத்த தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. சொல்லுவீங்களா? வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைத்த தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தீபம் தானே இயேசு. சொல்லுங்க, கலக்கமில்ல, கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவா, பசியார உணவு ஊட்டி மகிழுவா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். சொல்லுங்க, நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம், கொண்டாடுகிறோம். இந்த 8வது நாளில் தேவனுடைய நாமத்தை கொண்டாடுகிறோம், தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம், அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறோம். அவருடைய வார்த்தை முடிவில்லாத ராஜ்யத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ராஜாதி ராஜாவ அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுகிறோம், ராஜாதி ராஜாவை கொண்டாடுகிறோம், அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த 8வது நாளில் இந்த ராஜாதி ராஜாவா எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தருகிறோம், எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த 8வது நாளில் காலை வேளையிலே ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ற தலைப்பில் நம்ம போயிட்டுருக்கிறோம். கடந்த 7 நாட்கள் ஆவியானவர் நம்மை நடத்தினார்.
இந்த 8வது நாளில் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கப் போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர் குல திராட்சைச் செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சைச் செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? I have planted you like a choice wine of sound and reliable stock. How then did you turn against me into a corrupt wild wine? இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை அருமையாக இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறது நாம் அவருடைய வழியில் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவரை விட்டு நாம் தூரம் போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம அவரை விட்டு விலகிறது. அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் விலகிறது இல்லை. அவர் விரும்புகிற ஒரு காரியம் என்னென்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் என் பிள்ளைங்க என்னோட இருக்கணும், என் சத்தம் கேட்டு நடக்கணும், எனக்கு பிரியமாக வாழணும், எனக்கு பிரியமான நற்குல திராட்சை செடியாக உயர்குல நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக இருக்கணும், நல்ல கனிகளை கொடுக்கிற செடிகளாக இருக்கணும், மரங்களாக இருக்கணும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர ஆகாததாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? நீ ஏன்பா இப்படி மாறிட்ட அப்படின்னு கர்த்தர் கேட்குறார், உரிமையாக கேட்குறார். ஹவு தென் டிட் யூ டேர்ன் அகைன்ஸ்ட் மீ இன்டு எ கரப்ட் வைல்டு வைன்? அவர் விரும்பினது ரியலபிள் ஸ்டாக், நம்பகமான பங்காக நான் தேவனுக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆனால் நானோ நம்பகரமான பங்காக இல்லாமல் கரப்ட் வைல்டு வைனாக நான் மாறுகிறதுனால, கரப்ட்னா ஊழல், வைல்டு வைன் காட்டு கொடி, காட்டு செடி, காட்டு திராட்சை குளமாக நான் மாறுகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நான் அநேக தரம் ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு நான் வழி விலகி போகிறது கர்த்தருக்கு பிரியமல்ல. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைநிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நான் அநேக நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நல்ல பங்காக நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நானோ நல்ல பங்காக இல்லாமல் கரப்ட் வைல்டு வைனாக நான் மாறுகிறேன். அவர் கேட்குறார், தென் டிட் யூ டேர்ன் அகெயின்ஸ்ட் மீ? நீ எனக்கு விரோதமாகவே எழும்பிட்டியப்பா, நீ எனக்கு விரோதமாக டிட் யூ டேர்ன் அகெயின்ஸ்ட் மீ? நீ எனக்கு விரோதமாக நீ ஆகாத செடிகளாய் கொடிகளாய் போகிறது என்ன? நான் உனக்கு நல்ல காரியத்தை செய்தேன், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், செம்மையாய் நான் உன்னை நடத்துகிறேன். ஆனால் உன்னுடைய பார்வையில் நான் ஆகாதவனாக போகிறேனே அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? உமது
முக்கியத்துவத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். அவருடைய முக்கியத்துவத்தினுடைய மகத்துவத்தை நம்ம அநேக நேரம் புரிந்து கொள்ளாதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினால நிர்மூலமாக்கினீர். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முக்கியத்துவம் இல்லாத இடத்துல தான் உம்முடைய கோவாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. எங்கே பிரச்சனை, எங்கே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை அவாய்ட் பண்ணுறாருன்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டுவிட்டு நான் வேறு ஜீவியத்தில் வாழுகிறேன் என்று தேவன் என்றைக்கு அவர் ஃபீல் பண்ணுறாரோ அன்றைக்கே அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய முக்கியத்தின் மகத்துவம் உனக்கு புரியலப்பா, என்னுடைய முக்கியத்தின் மகத்துவத்தின் மூலமாகவே உன்னை நான் நிர்மூலமாக்குறேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினது இந்த வார்த்தை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறதும் இதே வார்த்தை தான். இந்த வார்த்தை கடினமாக இருக்கிறது என்று நினைத்தால் நாம் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இது தேவன் பேசுகிற வார்த்தை. இது தேவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசின வார்த்தை. இன்றைக்கும் அவர் நமக்கு பேசுகிற வார்த்தை. ஃப்யூச்சரில் இதே தான் அடுத்த தலைமுறைக்கும் அவர் பேசுகிற வார்த்தையாக இருக்கும். எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வார்த்தையாக இருக்கிறது, மாறாதவராக இருக்கிறார். மத்தேயு 21:33 வாசிக்கும் பொழுது, வேறொரு ஊமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, நமக்கு இந்த சம்பவம் தெரியும், இருந்தாலும் இந்த காலை வெள்ள ஆவியானவர் இதை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமைத்தபோது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து, ஒருவனை கொலை செய்து, ஒருவனை கல்லெறிந்து கொன்றார்கள். பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான வேறு ஊழியர்களை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். கடைசியிலே அவன் என் குமாரனை அவர்களிடத்தில் அனுப்பினால், தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்வோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு அவனை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரரை என்ன செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார். இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? நான் உன்னை நல்ல கனி தரும் நற்குல திராட்சை செடியாக கொடியாக நான் உன்னை வைத்தேன், ஆனால் நீயோ எனக்கு ஆகாத கொடியாக போனது என்ன அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். இந்த ஓமையிலேயும் அதான் சொல்லப்படுகிறது. திராட்சை தோட்டத்தினுடைய காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு விடாமல் அதை பட்சித்து கொள்ள வேண்டும் என்று அதை அடித்து அவர்களை கொலை செய்து அவர்களை நிர்மூலமாக்கி ஆகாததை நீ செய்தது என்ன? அப்படி செய்யும் பொழுது முடிவு என்னவாக இருக்கிறது? ஆண்டவர் கேட்கும் பொழுது அவங்களே சொல்கிறாங்க, ஜனங்களே,
அந்த கொடியரை கொடுமையாக அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். நன்றாக கவனித்தீர்களா? தேவன் விரும்புகிற அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இல்லைன்னா, தேவன் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்தில் இல்லை என்றால், அவர் பொறுமையோடு தான் இருக்கிறார். அவர் அநேக நேரம் பொறுமையோடு தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய முக்கியத்தின் மகத்துவம் புரியாமல் நமக்கு போகும் பொழுது, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்னா, அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போகுது அப்படின்னா, அவர் நிச்சயமாக நம்முடைய தேவனுக்கு பிடிக்காது. அதுதான் பிரச்சனையே. அவர் உரிமை கோர வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நமக்கு அந்த உரிமை பிடிப்பதில்லை. அவர் உரிமையாளராக இருந்தபடினால தான் அவர் நம்மளை படைத்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜீவனை கொடுத்தது அவர். இந்த மூச்சு காற்றை நமக்குள்ளே வைத்திருக்கிறவர் அவர். அவர் நினச்சார்னா ஒரு செகண்டில் எடுத்துட முடியும். ஆனால் அது புரியாமல் தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்கிறோம். முக்கியத்தின் மகத்துவம் புரியாமல், அவருடைய முக்கியத்தின் மகத்துவம் புரியாமல் நற்குல திராட்சை செடிகளாக கொடிகளாக கனி தர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்திலிருந்து ஆகாத கொடிகளும் ஆகாத கனிகளும் வந்தால் எப்படியாக அந்த முக்கியத்தின் மகத்துவத்தின் தேவன் அதை பொறுத்து கொள்வார்? சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி ஆவியானவர் நம்மகிட்ட தான் பேசுகிறார். இன்றைக்கி ஆவியானவர் தான் நம்மகிட்ட சொல்கிறார், அந்த முக்கியத்துவம் உனக்கு புரியணும்ப்பா, அந்த முக்கியத்துவம் உனக்கு புரியணும்ப்பா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் அந்த முக்கியத்தின் மகத்துவம் உனக்கு புரியணும். அந்த மகத்துவம் புரியாதனால தான் நீ இப்படி இருக்கிற. அநேகர் இந்த மகத்துவத்தை புரியவில்லை. அநேகருக்கு இந்த மகத்துவம் என்னவென்று தெரியாமல் வாழுகிறார்கள். அதனால்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை அவங்களால சரியாக லீட் பண்ண முடியல. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஏன் ஸ்ட்ரகிள் ஏன் தடுமாற்றம் வருகிறது தெரியுமா? முக்கியத்தின் மகத்துவத்தின் தேவனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சரியாக புரிந்து கொண்டிருந்தால் ஆகாத கொடிகளாய் ஆகாத கனிகளை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். நம்மிடத்திலிருந்து ஆகாத கனிகளும் ஆகாத கொடிகளும் வருகிறது என்றால் தேவனுடைய முக்கியத்தின் மகத்துவம் நமக்கு தெரியாமல் வேற எதையோ முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கிறோம். யோவான் 15:1-2 சொல்லப்படுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக கனிகளை கொடுக்கணும்னு அவர் சுத்தம் பண்ணுறார். நமக்கு தான் சுத்தம் பண்ணுறது பிடிக்கலையே. கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறது நமக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் விரும்புகிற சுத்தம் நமக்கு சுத்தமாகவே பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் விரும்புகிற சுத்தம் நமக்கு விரும்பாததாக இருக்கிறது, விரும்பாத காரியம். அதான் அவர் கேட்குறார், ஆகாத கனிகளை கொடுக்குறீங்களப்பா, நீ ஆகாத கொடியாய் மாறுகிறது என்ன? அவருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை நிச்சயமாக கர்த்தர் அறுத்து போடுவார், அதை வெட்டி போடுவார். ஆகாத திராட்சை கொடிகளும் ஆகாத கனிகளும் கர்த்தருக்கு பிரியமில்லை, விருப்பமில்லை. கனி கொடுக்கிற கொடி எதுவோ, எது அவருக்கு பிரியமான கனி கொடுக்கிறதோ அதை அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 8வது நாளில் அதிக கனிகளை கொடுக்கணும்னு தான் அவர் என்னை சுத்தம் பண்ணுறாரே தவிர, நான் கனி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் என்னை போட்டு கழுவுன்னு கழுவி சுத்தம் பண்ணுறது கிடையாது. புரிகிறதா உங்களுக்கு என்னென்னு? கர்த்தர் என்னை ஏன் கழுவி சுத்தம் பண்ணுறாரு தெரியுமா? நான் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும்னு. ஆனால் நமக்கு சுத்தம் பண்ணுகிறது விருப்பம் இல்லை. ஏன்னா நான் கனி கொடுக்க விரும்பலை. என்னிலிருந்து ஆகாத கனிகள் மட்டுமே வெளியே வர வேண்டும் என்று நான் வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறேன். இந்த 8வது நாள் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறார். இந்த 8வது நாள் ஆவியானவர் நம்மகிட்ட சொல்கிற காரியம், நான் உங்களை எப்படி வச்சிருக்கிறேன்? முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல ஹைலி திராட்சை செடியாக நாட்டினேன். ஆனால் நீயோ எனக்கு காட்டு செடியின் ஆகாத கொடியாய் மாறினாய். ஆகாததாக மாறிட்ட. தேவன் விரும்புகிறது அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமில்லாத செய்கிறது அவருக்கு ஆகாது, பிடிக்காது. சிம்பிள் திங், அவ்வளோதான். அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத நம்ம வாழும் பொழுது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத நான் பேசும் பொழுது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காததை நான் செய்யும் பொழுது அவருக்கு என்னவே பிடிக்காது. நீ ஆகாததாக இருக்கக்கூடாது. நீ உயர்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இந்த 8வது நாளில் கர்த்தர் நம்மகிட்டேருந்து விரும்புகிற கனி, ஆவிக்குரிய வாழ்க்கையின் கனி என்ன தெரியுமா? நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நான் இருக்கணும். நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக ஆண்டவர் என்னை நாட்டி இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன், எப்படிப்பட்ட கனிகளை நான் இனிமேலும் கொடுக்க போகிறேன். சற்று சிந்திங்க. ஆவியானவர் நம்மகிட்ட இந்த 8வது நாளில் சொல்கிற விஷயம்தான். நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கனிகளை கொடுக்கவில்லை என்றால் அவர் அறுத்து போடுவார். நல்ல கனிகளை கொடுக்கிறதுக்கு அவர் அதிக சுத்தம் பண்ணுகிறார். எதற்காக? இன்னும் அதிக நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுக்கென்று நல்ல கனிகளை கொடுக்க பழகுவோம். நல்ல கனிகளை கொடுக்கிற செடிகளாக, மரங்களாக இருப்போம். தேவனுக்கென்று ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஜபிக்கலாமா? பரலோக தேவனே, இந்த 8வது நாளில் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கிற செடிகளாக, திராட்சை செடிகளாக, உயர்குல திராட்சை செடிகளாக, கொடிகளாக நாங்கள் இருக்கணும். ஆகாததாக இருக்கக்கூடாது. ஆகாததாக இருக்க, உமக்கு பிரியமில்லாத இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமான செடியாக, உமக்கு பிரியமான கொடியாக நாங்கள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படியாக எங்களை மாற்றி சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிற செடிகளாக, கொடிகளாக நாங்கள் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல கனிகளை கொடுக்க பழகுங்க. ஆகாத கனிகளை எல்லாம் எடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்குல நற்கனிதரும் திராட்சை செடிகளாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.